உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்க்கலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோட நான் 10-15 வருஷம் வாழ்ந்திருக்கேன். உலகத்தின் எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்காக ஒரு மலர் செண்டுகளை தூக்கிட்டு வந்து நான் ராம்ஜி வந்திருக்கேன், ஐயா மாடிப்படி மாது வந்திருக்கேங்கிற மாதிரி நான் ராம்ஜி வந்திருக்கேன், நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் இப்பயே சொல்லிட்டேன். என்னுடைய உரிமையான ஒரு கோரிக்கை. காரணம் என்னென்னா, உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன தரப்பு? ஏற்கனவே நம்ம ஆள் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு சனி பகவான். போனால் போகிறார் சார், விடுங்க சார், அவர் வக்கரம் ஆயிட்டார்ல. நிறைய பேருக்கு பலன்கள் தெரியாமல் என்ன பண்ணுற, ராசிநாதன் வக்கரம் ஆயிட்டார், உடம்பு செல்லாமல் போய்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஏற்கனவே ஒரு 3ல் மறைஞ்சிட்டாரு. மறைந்தவன் தான் வக்கரமாகறான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். அப்போது 3ஆம் இடத்துல மறையும் பொழுது 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி 3, 4, 5 பார்க்கிறார். 5னா என்ன? 5னா உங்களுக்கு புத்திரஸ்தானம், யோகஸ்தானம். 5 பார்த்து விட்டார். நம்ம இப்போது என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? ஐயா எனக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்காங்களா ஐயா? நம்ம என்ன கேட்போம்? ஐயா எனக்கு திருமண யோகம் இருக்கா, குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கு. யோகம்னா என்ன நினச்சிங்க? எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. இப்போ தான் அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. சில பேருக்கு தான் சில யோகம் வரும். சில பேருக்கு நடக்குது, முடியுது அவனால், சில பேருக்கு முடியல. நமக்கு ஒன்றே முடியல. நான் பொதுவாக சொல்கிறேன், கார் வச்சுருக்கேன் சொல்கிறேன், 2 கார் வச்சுருக்கான், முடியுது, நமக்கு ஒரு காரே முடியல. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்க முடியும் சார், உங்களால் முடியும். குருஜி நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது கார் பற்றி பேசுகிறேன். 2வது கார் வாங்க போகிறீங்க, 2வது குழந்தை பிறக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே அடி தூள் பண்ண போகிறீங்க. ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? வராத கடன். அப்பா சதீஷ் நீ இங்கே தான் இருக்கியா ஐயா? இவன் 2022 காண போனாங்க ஐயா, 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கான். அவனே உங்கள்கிட்ட வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போன நாள்லேருந்து எனக்கு நிம்மதியாக போச்சு, நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடுறேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குது, அதிசயங்கள் நடக்கும். சனி பகவான் தருவார். 9ஆம் இடத்தை பார்க்க. 9னா என்ன? 9னா பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12 என்பது என்ன? விரயஸ்தானம். விரயத்தை சனி பார்க்கிறார். சனி பார்க்கும்போது எனக்கு சுப விரயங்களாக தருகிறார், மங்கள விரயம். சார் ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. செலவெல்லாம் செலவல்ல. நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தோம், ஆச்சு உங்களுக்கு 2 லட்சம் ஆயிடுச்சு, ஓகே, இது செலவா? கிடையாது. அதில் ஒரு காதல் இருக்குது, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு முதல்ல நமக்கு ஆபத்துனா அந்த நகை தான் நம்மளை காப்பாற்ற போகுது. இன்னொன்று அதெல்லாம் கூட விடுங்க, அவன் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்கல்ல அன்றைக்கி ஒரு நாள், அதுதான் பெரிய விஷயமே. மிடில் கிளாஸ் நம்மளை பாரு சாதாரண நாட்களுக்கு சந்தோஷம் என்ன? 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தங்கச்சிக்கு கல்யாணம் சார், எங்கள் அப்பாவுக்கு பீமர இது சொல்கிறோம்ல 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறேன், இதெல்லாத்த விட வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்குது சார்? சிம்பிளாக ஒரு பக்கத்தில் இருக்கிற மினி ஹாலில் தான் ஒரு 10,000 ரூபா வாடகையில் தான் சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன். இப்போ அதனால் என்ன சார் கெட்டு போச்சு? ஒரு 10 பேர் வந்து எங்கள் அப்பா விஷ் பண்ணாங்கல்ல, அது போதும் சார். எனக்கு வாழ்க்கையில் நிறைவு தான் முக்கியம். பெரிய பெரிய ஸ்டார் ரோட்டில் கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா இருக்கானா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் நிறைவு. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தான் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு முறை செய்கிறீங்க, அவங்க வீட்டை போய் பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணுறீங்க, குழந்தை கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறீங்க, ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி என் சக்திக்கு என்னால் முடியுமோ அதை நான் பண்ணுறேன், பெரிய மனுஷனாக போகிறீங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி தரும் முதல் ஜாக்பாட்டுன்னா 3 ஜாக்பாட்டுகளை மகர ராசிக்காரர்களுக்கு தருகிறார். முதல் ஜாக்பாட்டாக குழந்தை கொடுக்குறார், யோகத்தை கொடுக்குறார். 2வது ஜாக்பாட் என்ன பண்ணுறார்? 9ஐ பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். இதில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் அவ்வளோ நல்லவரெலாம் ஒன்றும் கிடையாது. அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அப்படியே விரோதி. இப்போ 5ஆம் 9ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுது? அவருக்கு அப்பா கொஞ்சம் லைட்டாக உடம்பு செல்லாமல் போகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் சுற்றுலா போகிறீங்க. நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒய்ஃபை ஏமாற்றிட்டு ஊட்டி போகிறோம், சந்தோஷம், பேச்சுலர் பார்ட்டி, ஒரு 4 பசங்களோட போகிறீங்க. நம்மளால் அப்போ தான் ஒரு ஆள் எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்பான், என்ன ஐயோ நான் மறந்துட்டேனே, உன் ஒய்ஃப்ட்ட என் நம்பர் இருக்குடா, பார்த்துட்டாங்கடா, ஸ்டேட்டஸை மாட்டிக்கிட்டோம்டா. அது மாதிரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபன் பண்ணணுன்னு தோணும். பசங்களோட எங்கேனா ஜாலியாக போகணும், வெளியே போகணும், போங்க, எல்லாம் என்ன வேணால் பண்ணுங்கள்.
வெளிதிரியாமல் பார்த்தீங்க நான் சனி பகவான் 12ஆம் இடத்தை வெளிப்படுத்தி விடுவார். அதாவது பிரச்சனை. 12ஆம் இடம் என்பது இல்லற சுகம். 12ஆம் இடம் என்பது அதெல்லாம் பேச்சுலர் பண்ணுவான் சார். நமக்கு 45 வயசு ஆச்சு, வேறு வழி கிடையாது. எங்கே போனாலும் ஒய்ஃபுக்காக கூட்டு போய் ஆகணும். போங்க, வேறு வழி என்ன, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்லுங்க, வெளியூர்களுக்கு செல்லுங்க, உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஒரு 6 மாதம் தான் உங்களுக்காக செலவு பண்ணுற மாதம். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட். ஒன்று என்ன, யோகம், பணம் வரப்போகுது. 2வது 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம் வரப்போகுது. 3வது உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க. ஜாலியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வாய்ப்பு. அடி தூள் 100க்கு 95 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ரைட்டர். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை *2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனிஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க.
சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாங்க உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.